தான் வந்து ரொம்ப கேள்வி கேட்டோன்னே வேறு வழி இல்லாமல் வந்து காவேரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி விஜயோட குழந்தைய வந்து நான் வயித்துல சுமக்கிறேன். வந்து அவர் கூட நான் நல்லபடி வந்து வாழ்ந்துட்டேன். புருஷன் பொண்டாட்டியா நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொன்னோன்னே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. குடும்பத்தில் எல்லாருமே. அப்போ வந்து என்னடி சொல்கிற அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் 3 மாதத்துக்கு மேலே இப்போ 4 மாதமா கர்ப்பமாக இருக்கேன். 3 மாதம் முடிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு பயங்கரமாக எல்லாருமே ஒன்றுமே புரியல எல்லாருக்கும். என்னடி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாக்கா என்னை மன்னிச்சிடு, உன்கிட்டயே என்னால் சொல்ல முடியல, இப்படி பண்ணிட்டேடி, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, அப்போது இவ்வளோ வந்து பிரச்சனையை நீ எதிர்கொண்டு இருக்கேடி, வயிற்றுல குழந்தைய வச்சு நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, என் குழந்தை என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால் எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரிய ஸ்ட்ராங்கு, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருப்ப, ஒரு வார்த்தை சொல்லாமல் கல்லூரி மங்க மாதிரி அப்படியே இருந்திருக்கல நீ. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை, உன்னை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்றாங்க அவங்க அம்மா. அதை கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்காங்க காவேரி. எவ்வளோ தைரியமாக இருந்தால் புள்ளத்தாச்சியாக இருந்துக்கிட்டே வீட்டில் யாருக்கிட்டே சொல்லாமல் மறைச்சிருப்பேன், உனக்கு அவ்வளோ நெஞ்செழுத்தமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வராங்க. உடனே கங்கா தடுக்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ பண்ணிகிட்ருக்க, அவள் கர்ப்பமாக இருக்காம்மா, இந்த டைமில் இப்படிலாம் பண்ணாமா, எல்லாம் என் தலை எழுத்துடி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பெற்றுட்டேனே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கேயுமே யாருக்குமே இருக்க மாட்டாடி, இப்படி பண்ணிட்டாளேடி, ஒரு வார்த்தை கூட சொல்லலேடி, அந்த பையன் கூட நான் வாழவே வாழல, அந்த பையனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தேன்னு சொன்னாலேடி, ஆனால் பொண்டாட்டியாகவே வாழ்ந்திருக்காளேடி, காசுக்கு தான் நடிக்க போனேன்னு சொல்லிட்டு சொன்னால், இப்போ என்னென்னா அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொண்டாட்டியாகவே வாழ்ந்திருக்கா, அதுக்கப்புறம் எதுக்குடி எங்கள் கூட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் வர வேண்டியதாக போச்சு. அப்போ வெண்ணிலா பற்றி நான் ரொம்ப யோசிச்சமா, அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ கூட நீ வந்து எங்களுக்காகவோ இல்லை குடும்பத்துக்காகவோ வரல, வெண்ணிலாக்காக யோசிச்சு தான் வந்தியா அப்படின்னு. இங்கே பாருமா, நான் எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் வந்தேன், இங்கே பாருடி, உனக்கு இப்படி தெரியும்ல, நீயும் அவனும் வந்து இந்த மாதிரி வாழ்ந்திருக்கீங்கன்னு தெரியல, அப்போவே சொல்லி தொலைய வேண்டியதானே, நான் அப்போவே உன்னை அங்கேயே அமுச்சு விட்ருப்பேன்ல, இவ்வளோ நாள் உனக்கு இங்கே வச்சுருந்தது தப்பு தானடி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டுமா, சாரிம்மா என்னை மன்னிச்சிடு அப்படின்றாங்க. என்னடி மன்னிப்பு வேண்டி கிடக்குது, நீ பண்ண வேலைக்கு உன்னையெல்லாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கோவப்படுறாங்க. எல்லாருமே அவங்கள தடுக்கிறாங்க. என்ன காவேரி நீ இந்த விஷயத்த சொல்ல வேணாமா, எவ்வளோ பெரிய விஷயம் இது, என்ன காவேரி இப்படி பண்ணியிருக்க, கொடைக்கானல்லாம் போனியம்மா, எங்கேயோ போனியே, ஏதாவது ஒன்று என்னம்மா பண்ணுறது, எதுக்கு காவேரி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாரு. சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்றாங்க. அடுத்து வந்து கங்கா வந்து என்ன காவேரி இப்படி பண்ணிட்டேன், நான் கர்ப்பமாக இருக்கிறதோட நீ கர்ப்பமாக இருக்கிறத இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்டி, ஏன்டி சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி வந்து என்னடி சொல்கிற, 3 மாதமா, 3 மாதத்துக்கு மேலே இருக்கும் போல் இருக்கேன். ஆமாம் பாட்டி, 4 மாதம் ஆகிடுச்சு, 4 மாதம் அதான் வயிறு இவ்வளோ பெருசாக தெரிஞ்சுது, நான் அப்போவே சொன்னேன்ல, இவளுக்கு வயிறு பெருசாகிட்டே போகுது, கங்காவோட இவளுக்கு தான் வயிறு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது என் பேச்சை கேட்டிங்களா, இப்போ பார்த்தீங்களா அப்படின்றாங்க பாட்டி. அது கேட்டுட்டு எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க காவேரியை. காவேரி வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கா பாரு, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு, இந்த மாதிரி இருக்கும்போது சொல்ல வேண்டியது நான் அவங்கக்கிட்ட நான் கர்ப்பமாக இருக்கேன், அதனால தான் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு, அதை சொல்லாமல் வேணும்னே உங்கள் பையன் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறியா நீ, அவ்வளோ நெஞ்செழுத்துக்காரியா நீ, அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க, சொல்ல வேண்டியது தானே, சரிடி இன்னொரு விஷயம் நான் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றாங்க. அவங்க அம்மா வந்து அதுக்கு அமைதியாக இருக்காங்க. காவேரி, இந்த விஷயத்தை நீ சொல்லி தான் ஆகணும், இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. என்னடி அமைதியாக இருக்க, சொல்ல போறியா பிள்ளையான, விஜய்க்கு தெரியுமா, எல்லாமே தெரியும் விஜய்க்கு அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவனுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. சரி ஸ்கேன்லாம் எடுத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. எடுத்தேன், அவர் தான் என் கூட வந்தார், நானும் அவரும் சேர்ந்து ஸ்கேன் எடுத்தோம், அவர் குழந்தைய பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார் அப்படின்னு. இவ்வளோ நடந்திருக்குது, குடும்பமே நடத்தி இருந்திருக்கு அந்த பையன் கூட, நல்லா முட்டாளாக்கியிருக்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மறுபடியும் கோவப்படுறாங்க. எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ வந்து அங்கே வராங்க யமுனா. யமுனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றுமே புரியல அவங்களுக்கு, கர்ப்பமா அக்கா அப்படின்னு.